அபி புரிந்து கொண்டான். கவிதாவிற்கு விளக்கமளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. வாழ்க்கையில் தன்னுடைய நிலையைப் பற்றிய கவலை அவளுக்கு வந்துவிட்டது. தன்னை இரண்டாம் பட்சமாக நடத்துவானோ என்ற பயமும் வந்துவிட்டது. அவள் இதைப் பற்றி கேட்காமல் போனது அவளுடைய பெருந்தன்மை. அதுக்காக அனிதாவை பற்றி சொல்லாமல் இருந்துவிட முடியாது. அபி கவிதாவை நோக்கி வர, இந்தாங்க காஃபி என்று கொடுத்து, நைட் என்ன சமைக்கட்டும்? அபி, என்ன இருந்தாலும் ஓகே, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, உன்னோட நான் கொஞ்சம் பேசணும் என்று சொன்னதும் இதயத்தை யாரோ பிழிவது போல வலித்தது. அனிதா போட்டோவை தான் பார்த்தது அவருக்கு தெரிந்திருக்குமோ? அவளை பற்றி பேச போறாரோ? வேண்டாம் கடவுளே, அவர் வாயால் அவளை விரும்பினார்னு சொல்வதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கில்லை. அவரிடம் பேச மாட்டேன். சமையலறையில் நுழைந்து என்னவோ செய்தாள். அபி அமைதியாக லேப்டாப்பில் ஏதோ தட்டி கொண்டிருந்தான். அபி, கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரணும், கடை வரை போயிட்டு வரேன் என்று பையை தூக்கி கொண்டு கிளம்பினாள். அபி, இந்த நேரத்தில் ஸ்ட்ரீட் லைட் கூட எரியுதான்னு தெரியல. கவி, பக்கத்துல தான், உடனே வந்துடுறேன் என்று சொல்லி அவன் கண்களை சந்திக்க தவித்து கிளம்பினாள். அபி தன்னை விட்டு விலகி செல்லும் உருவத்தை பார்த்து கொண்டே அங்கிருந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். கவிதா அவனிடம் அனிதாவை பற்றி பேச விரும்பவில்லையா? இல்லை, அதை பற்றி தெரிந்து கொள்வதில் பயப்படுகிறாளா? கவிதா எங்கோ யோசனையை வைத்து கொண்டு வீட்டு படியில் இடறி கீழே விழுந்தாள். அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ரொம்ப நேரமாக கவிதா வராமல் போக அபி பதறி வீட்டு கதவை திறந்து வெளியே பார்க்க அங்கே கவிதா அமர்ந்திருந்தாள். அபி, கவி என்றழைக்க காலை ஊன்ற முடியாமல் எழுந்து அவனுடைய சக்கர நாற்காலியை பிடித்து கொள்ள அபி பதறினான். என்ன ஆச்சு? கவி, கால் தவறி விழுந்துட்டேன், கால் கொஞ்சம் வலிக்குது. அபிக்கு இதயம் வலித்தது. இவளை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறேன்? இவளுக்கு எப்படி என்னை புரிய வைக்கப் போகிறேன்? சக்கர நாற்காலியில் இருந்த அபி வீட்டு வாசல் படியில் அடிபட்டு அமர்ந்திருந்த கவிதாவை மடியில் அமர்த்தி கொண்டு வீட்டிற்குள் சென்றதும் அவளை கையில் தூக்கினான். அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து அவள் காலை பார்த்ததும் வீங்கி இருந்தது. உடனடியாக அபி டாக்டருக்கு அழைத்தான். ஐஸ் எடுத்து வந்து காலில் வீக்கத்தில் வைத்தான். டாக்டர் வந்ததும் செக் செய்து எலும்புல ஒன்றும் அடிபடலை, ஜவ்வு கொஞ்சம் கிழிஞ்சி இருக்கும். ஒரு வாரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் வலி குறைஞ்சி சரியாகிவிடும். வலி நிவாரணத்துக்கு மருந்து கொடுத்து இருக்கேன், டேக் கேர். காலில் பேண்ட் கட்டி கிளம்பினார் அபி. கவி, என்ன இப்படி அஜாக்கிரதையா இருக்கே? இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி கஷ்டப்பட போற? கவி, சாரி. அபி சந்தேகத்துடன், நீ என்ன வாங்க போன? இப்படி ஒன்றும் வாங்காமல் வந்திருக்க. கவி, நான் போகவே இல்லையே, இங்கிருந்து கிளம்பும் போதே விழுந்துட்டேனே. அபி கோபத்துடன், உன்னை ஓங்கி அரைஞ்சா என்ன? வெளியே வலியோடு உட்கார்ந்திருந்ததுக்கு உள்ளே வந்திருந்தா கால் வீங்கும் முன்னாடியே டாக்டர் கிட்ட பார்த்திருக்கலாமா? அவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு வெளியே உட்கார்ந்திருந்தியே, உனக்கு என்ன கிடைச்சிது? ஆனால் அவளின் எண்ணத்தை புரிந்து கொண்டான். தன்னிடம் பேசாமல் தவிர்க்க இப்படி செய்கிறாள். கவி, மாமா திட்டாதீங்க. அபி அவளுக்கு என் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்று நினைத்தான். திட்டாமல் கொஞ்சுவாங்களா? எவ்வளவு நேரமாச்சுன்னு நான் தவிச்சு போயிட்டேன். இனி எங்கேயாவது போகணும்னா என்னையும் கூட்டிட்டு போ, உன்னை தனியே அனுப்ப மாட்டேன். கவி நெகிழ்ந்து போனாள். அபி, வா சாப்பிட. கவி, மாமா இட்லி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் தேங்காய் இருந்தால் சட்னி போடலாம்னு நினச்சி தான் வாங்க போனேன். அபி, வீட்டிலே தேங்காய் இல்லையா? கவி, இருக்கு, எல்லாம் மட்டைக்காயா இருக்கு, எனக்கு உரிக்க தெரியாது. அபி, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே என்று தேங்காயை எடுத்து உரித்து உடைத்து துருவி சட்னி போட்டு டைனிங் டேபிளுக்கு எடுத்து வந்தான். கவியை அலேக்காக தூக்கி டேபிள் மேல் உட்கார வைத்தான். கவி நெளிந்தாள். நான் சேர்ல உட்கார்ந்துக்கிறேன். அபி, எனக்கு இதுதான் வசதியா இருக்கு என்று சொல்லி அவளுக்கு ஊட்டினான். கவி, ஆ காரம், சட்னி ரொம்ப காரம் என்று தண்ணீரை தேடினாள். அபி அவசரமாக தண்ணீரை எடுக்க கை நீட்டி தட்டிவிட டேபிள் முழுவதும் தண்ணீர் ஓடியது. அபி, சாரி, இரு.
தண்ணீர் எடுத்து வரேன் என்று ஓடினான். அதற்குள் அவளுக்கு காரம் ஏறி முகம் சிவந்து கண்ணில் நீர் வந்தது. அபி தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான். அவள் குடித்தும் அடங்காத அந்த உரைப்பை சுவையை தணிக்க அவள் முகத்தை ஏந்தி தன்னுடைய நாக்கை அவள் வாயில் நுழைத்து அவள் வாய் முழுவதையும் உரிந்து கொண்டான். கவிதா உடல் நடுங்க கண் நிமிக்க மறந்து தன்னுடைய அபியை பார்த்தாள். அபி அவளை விடுவித்து அவளை தூக்கி அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்து அவள் கண்ணை பார்ப்பதை தவிர்த்து, ட்ரெஸ் நனைஞ்சு போச்சா? கவிதா ஏதும் பேச மறந்து சிலையாகி அமர்ந்திருந்தாள். அபியே அவள் உடையை தொட்டு தடவி பார்த்தான். அதிகம் ஈரமாகவில்லை என்று தெரிந்து கொண்டு, இரு உனக்கு சர்க்கரை தொட்டு இட்லி ஊட்டி விட்டுறேன் என்று 2 இட்லியை தட்டில் வைத்து ஊட்டினான். மாத்திரைகளை கொடுத்துவிட்டு அவளை தூக்கி கொண்டு போய் படுக்கையில் அமர வைத்து இரவு உடையை எடுத்து அவளிடம் கொடுத்து மாற்றிக்கொள்ளும்படி சொல்லி வெளியே வந்தான். மெல்ல அபியின் இதயம் படபடப்பு அடங்கி சாதாரணமாகியது. அப்பா, என்ன பார்வை, என்னை கொன்னுட்டாளே! அவள் நினைவில் மூழ்கி இருந்தவன் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க அவசரமாக வீல்சேரில் அமர்ந்தான். யாரென்று பார்த்தால் அவனுடைய உயிர் நண்பன் பரணி நின்றிருந்தான். பரணி, சந்தோஷ், அபிமன்யு மூவரும் நெருங்கிய நண்பர்கள். 6 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவத்தில் சந்தோஷ், அபி இருவரும் விரோதிகளாகினர். பரணி இருவரிடமும் பேசிக்கொள்வான். யூ எப்படி இருக்கே? அபிமன்யுவை யூ என்று அழைப்பான். நீ எதுக்கு வந்தே? சூப்பர் யூ, கேட்டியே ஒரு கேள்வி. சரி, இன்னும் வேற ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இரு, நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன். ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லே என்று கேட்டுக்கொண்டே அபியின் அறை நோக்கி சென்றான். டேய் நில்லுடா என்று அபி நிறுத்துவதற்குள் அபியின் அறையில் நுழைந்தான். அங்கு படுத்திருந்த கவி திடுக்கிட்டு எழுந்தாள். அபியின் அறையில் ஒரு பெண்ணா? நிஜம்தானா? அதிர்ச்சியுடன் திரும்பி வந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். பரணி குழப்பத்துடன், யார் அந்த பொண்ணு? நீ ரொம்ப நல்லவனா இருந்தியே, உனக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்குள் பொண்ணு நினைக்கவே உடம்பு சிலிர்க்குது. அபி தன் கையால் அவன் வாயை அழுத்தி மூடி, லூசு மாதிரி பேசாத, அவ என்னோட மனைவி, இரு கூட்டிட்டு வரேன். அபி கவியிடம் வந்து, அவன் என்னோட நண்பன், எப்பவும் போல வந்துட்டான். நானும் நம்மை பற்றி அவன்கிட்டே சொல்லலையா, அதுதான் இப்படி. வா, உன்னை அவன்கிட்டே அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று அவளை தூக்க முயற்சிக்க, கவி, மாமா வேண்டாம், அவர் தப்பா நினைக்க போறார். அபி, என்னோட பொண்டாட்டிய நான் தூக்க எவன் என்ன நினைப்பான், பார்க்கலாம் என்று வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து ஒற்றை சோபாவில் அவளை அமர வைத்து அதன் கைப்பிடியில் அவன் அமர்ந்து கொண்டான். அபி, இது பரணி, என்னோட ஃப்ரெண்ட். இது என்னோட மனைவி கவிதா. பரணி, ஹலோ சிஸ்டர். இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நம்பவே முடியலை. ஆமாம், உங்கள் காலில் என்ன? கவி, அது ஸ்லிப். அபி இடைமறைந்து என்னை நினச்சிக்கிட்டே போனாலா, தடுக்கி விழுந்துட்டா. பரணி, டேய், உனக்கே ஓவரா இல்லை? நீ தான் அவங்கக்கிட்ட விழுந்துட்ட, அப்பட்டமாக தெரியுது. கவி சங்கடத்தை சமாளிக்க, சாப்பிடலாமே? பரணி, எஸ், வா சாப்பிடலாம். சிஸ்டர், நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் 2 பேரும் டேபிளுக்கு போகிறோம் என்று சொல்லி நகர்ந்தான். பரணி அவசரமாக இட்லியை போட்டு சட்னி போட்டுக்கொண்டு அமர்ந்தான். அபி ரொம்ப அமைதியாக இட்லியும் சர்க்கரையும் போட்டு கொண்டான். பரணி 2 3 என்று 3வது வாயில் கதறினான். கவிதாவுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது சட்னி காரம் என்று. அபி சிரித்து கொண்டான். தண்ணி குடியேண்டா என்று அபி சொல்ல, தண்ணீர் குடித்தும் அடங்காமல் இஸ் என்றான். கவிதா, என்ன ஆச்சு என்று கேட்க, பரணி, ஏமா சட்னியில் இவ்வளவு காரம் போட்டு இருக்கே என்றான் காதை அடைத்து கொண்டு. அபி, அதுக்கு காரணமும் நான் தான். என்னை நினைச்சிட்டே சட்னி போட்டாலா, அதான் காரம் அதிகமாக போச்சு. கவி, நானா? அபி, ஆமாம், நீந்தான், பின்ன நானா போடுவேன்? கவி, என்கிட்டேயேவா? அண்ணா, இவர்கிட்ட நாக்கு எரிச்சலை போக்க ஒரு மருந்து இருக்கு, இப்போதான் எனக்கு கொடுத்தார். அபி விழித்தான். பரணி, தயவு செய்து எங்கே வச்சிருக்க சொல்லு, நான் தேடி எடுத்து போட்டுக்கிறேன் என்று ஃப்ரிட்ஜ் தேடி போனான். கவி, அண்ணா, அதெல்லாம் நீங்களே போட்டுக்க முடியாது, அவர்தான் போடணும்.
பரணி, கொடுத்து தொலையேண்டா, தொண்டையெல்லாம் எரியுதே. கவி அபியை பார்த்து, மாமா கொடுங்களேன். அபி, ஏய் வந்தேனா உன்னை என்று எழுந்து வந்தான். அவள் தன் ஒரு காலில் நொண்டிக்கொண்டே சோஃபாவை சுற்றி ஓடினாள். அபி, நில்லு, கொன்னுடுவேன், ஓடாதே. கவி, நான் மாட்டேன் என்று நொண்ட பரணி இருவருக்கும் இடையில் வந்து, அதை கொடேண்டா என்று சொல்ல கவிதா சிரிக்க, அபி சந்தர்ப்பம் பார்த்து நெருங்கி அவளை இடையை பிடித்து தூக்கி கட்டி கொண்டான். பரணி, என்னடா நடக்குது இங்கே? அப்புறம் என்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன் வை, உங்க ஆட்டம் எல்லாம் காணாம போயிடும். உங்களை விட ரொமான்டிக் ஜோடி நாங்கடா என்று சலித்து கொண்டான். அபி கவியை சோஃபாவில் அமர வைத்து பரணி காதருகே ஏதோ கிசுகிசுத்தான். பரணி, எப்பா சாமி, உன்னோட வைத்தியம் எல்லாம் எனக்கு வேண்டாம். என்னோட பொண்டாட்டி என்னை கொன்னுடுவா என்று சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து குடித்தான். மூவரும் கலகலவென சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர். பரணி எப்படியோ அனிதாவை மறந்து உன்னோட வாழ்க்கையை சீர் பண்ணிக்கிட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷமாயிருக்கு என்றதும் கவிதாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மங்கியது. கவிதா, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன் என்று எழுந்து நொண்டி நொண்டி அறைக்கு சென்று கதவடைத்து கொண்டாள். பரணி, டேய், சிஸ்டருக்கு தெரியாதா? அபி, தெரியும். அனிதா பற்றி நான் அவளுக்கு விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன். ஆனால் அவ அந்த சந்தர்ப்பத்தை தவிர்க்க நினைக்கிறாள். இப்போ கூட அடிபட்டு வெளியவே வலியை தாங்கிட்டு உட்கார்ந்திருக்கா. ஆனா என்கிட்டே வந்து பேசினா நான் ஏதாவது அனிதா பற்றி சொல்ல போறேன்னு பேசக்கூட கிட்ட நெருங்க மாட்டேங்கிறா. பரணி, உண்மையை சொல்லு, உங்க நெருக்கம் எதுவரை இருக்கு? அபி, இன்னும் எதுவும் இல்லை. பரணி, உனக்கு புரியலையா? அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அவங்களே நீ நெருங்க நெருங்கத்தான் அவங்களோட இந்த பயம் போகும். அவங்களுக்கு உன்மேல் நம்பிக்கை வர வைக்கணும். அபி, அதுதான் எப்படி? பரணி, எப்பேற்பட்ட பெண்ணையும் தகர்த்து ஆணிடம் நெருங்க வைக்கும் ஆயுதம் அன்பு, வேறு வார்த்தை காதல், ரொமான்ஸ், செக்ஸ். இந்த மூணும் ஒரு பெண்ணுக்கு அவளோட தேவை அறிஞ்சு கொடுத்தீனா அவளின் உலகம் நீயே மாறிடுவ. அந்த கடவுள் வந்து சொன்னாலும் உன்னை பிரிய மாட்டாள். அந்த மாதிரி மனைவி கிடைச்சா ஆண்களுக்கு வேற சந்தோஷம் உலகில் இல்லை. எல்லா பிரச்சனையும் மனைவி என்கின்ற 3 எழுத்து தீர்த்து வைத்துவிடும். நம்பிக்கை கொடுக்கும், முன்னேற வேகம் கொடுக்கும், நிறைய நாள் வாழ ஆசை கொடுக்கும். ஆனா நான் சொன்ன 3ம் முதலில் ஆண் கொடுக்கணும், பெண் பெற வேண்டும். அப்போதுதான் ஆணுக்கு மரியாதை. யார் ஆரம்பிக்கணும்னு யோசிட்டு இருந்தா நாள்தான் போகும். தயங்காதே. இந்த தயக்கம் உனக்கு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்திவிடும். முடிஞ்சா இன்னைக்கு இப்பவே துவங்கு. அபி, அவ என்னை ஏத்துக்கலைன்னா பயப்படுறியா? முயற்சி பண்ணி பாரு. சிஸ்டர் ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. ஏத்துக்கலைன்னா என்ன பண்ணினா உன்னை ஏத்துக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. அபி, அவ என்னோட அண்ணன் மகன் ரிஷியை 6 வருஷமா காதலிச்சா. ஆனா அவங்க பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுது. என்னை அவளால ஏத்துக்க முடியுமா? அதை உன்னோட மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சிக்காதே. போட்டி அதிகம் இருக்கு. நீ உன்னோட மனைவியின் மனதில் ரொம்ப ஆழமா இருக்கணும். சீக்கிரம் முயற்சியை ஆரம்பிச்சிடு. வேறு யாருக்கும் உன்னோட மனைவியை நீ விட்டு கொடுப்பதில்லை என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கோ. டைம் வேஸ்ட் பண்ணாதே. நான் கிளம்புறேன் சொன்னதும் ஞாபகம் இருக்கட்டும். பரணி கிளம்பினான். கதவை அடைத்துவிட்டு தன்னுடைய அறையில் நுழைந்தான். மனம் ஏனோ படபடத்து கொண்டிருந்தது. அபி கவியின் அருகே நெருங்கினான். அவளை இழுத்து அணைத்தான். அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஏய், ஏண்டி இப்படி இருக்க? என்னோட வாழ்க்கையில் அனிதா வருவதற்கு முன்னாடி நீ வர வேண்டியது தானே. ஆனா இப்போ வந்துட்ட. உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப சீக்கிரம் உன்னோட காதலனா கணவனா மனதார மாறுவேன். நம்ம வாழ்க்கையில் முடிவில்லா சந்தோஷம் சீக்கிரம் கிடைக்கப் போகிறது என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இரவில் எழுந்த கவிதா அபி தன்னை கட்டி கொண்டிருப்பதை பார்த்து வெட்கினாள். மெல்ல அவனை விட்டு நகர்ந்தவள் கட்டிலை விட்டு கீழே இறங்க கால் வலியால் தடுமாறினாள். அபி தன்னருகே அசைவு தெரிந்து கொண்டு கண் விழித்தான். அபி, ஹே, எங்கே போற? கவி, பாத்ரூம் போகணும்.
அபி இரு நான் வரேன். கவி இல்லை நானே என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளை அணைத்து தூக்கிக்கொண்டு பாத்ரூம் நுழைந்தான். அபி அவளை இறக்கி போ என்றான். கவி நீங்க வெளியே போங்க. அபி இல்லை திடீர்னு நீ விழுந்துட்டா நான் இங்கேயே இருக்கேன் நீ போ. அபி அவளை படுக்கையில் படுக்க வைத்து வா மாமாவை கிட்ட படுத்து தூங்கு. கவி முடியாதென தலையாட்ட அபி சரி தூங்காதே மாமா கிட்டே படுத்துக்கோ. கவி தள்ளி போய் படுத்து கொண்டாள். அபி அவளை நெருங்கி மாமாவை விட்டு விலகி போகலான்னு மட்டும் நினைக்காதே என்று அவளை கட்டி கொண்டான்.